அரா கொட்ட சாமியோ சாசா என் சாமி கொடுத்ததை தடுக்க முடியாது சாமியோ. நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படி ஆண்டுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதான தேவதாசரை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி வைக்க நான் இந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல தேவதாசர், அது மாத்திரமல்ல வேத பண்டிதர், தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை மையமாக வைத்து திரித்துவ தீர்க்க தரிசன ஊழியங்களை இந்த உலகம் முழுவதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவதாசர் இந்த இந்தியா முழுவதும் அல்ல, உலக நாடுகளுக்கும் அவர்கள் பிரயாணித்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அநேகரை கட்டுக்களிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் உங்கள் முன்னே வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு வார்த்தைக்கு நிறைய நேரம் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? அவங்களை நம்ம அண்ணனை நம்ம முன்னாடி அழைக்க போவோம். பாஸ்டர் மனோஜான் அவர்கள் நம்ம இடத்திலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டுவோம். அவர்கள் முன்னே வரும்போது கரங்களை தட்டுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? அவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்ட மத்தியிலே வரும்படியா நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். எல்லா கைகளை உயர்த்தி என் உள்ளத்திலே வரட்டும் ஆண்டவரே. தாசர் மூலமாய் வருகிறது உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. அதை நான் ரிசீவ் பண்ண இன்றைக்கு ஆவலாய் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன். எல்லாரும் நல்ல கரத்தை தட்டி ஆண்டவரே எனக்குள்ளே அந்த வார்த்தை விடுதலையாக்கிற வார்த்தை நீ வார்த்தையா இருக்கிறே, அது மாம்சமா இருக்கிறது. இன்றைக்கு அது எனக்குள்ளே வரப்போகிறது. அந்த வார்த்தை எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. அந்த வார்த்தை வரப்போகிறது. எல்லாம் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேகரை எழுப்பும்படி ஒரு வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையின் மூலமாய் வல்லமை வரப்போகிறது. எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. வானம் திறந்திருக்கிறது. ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் அந்த அக்கினி நாவு இப்பொழுது உங்கள் தலைமையிலே ஒவ்வொருடைய தலைமையிலையும் இப்பொழுது அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க அந்நிய பாஷையை பேச போறீங்க. தீர்க்க தரிசனம் உரைக்க போறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிற நேரத்தில் நீங்க ஒரு தீர்க்க தரிசியால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை மாற பண்ண போகிறார். இப்பொழுது ரிசீவ் பண்ணுங்க. அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. விடாதீங்க. அநேகருடைய சிரசின் மேல அந்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய சிரசின் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கிற நல்ல கரத்தை தட்டி ரிசீவ் பண்ணலாமா? ரிசீவ் பண்ணுங்க. ஆவியோடு வார்த்தையை கேளுங்க. அனலோடு வார்த்தையை கேளுங்க. இன்றைக்கு தட்டி எழுப்ப போகிறது. உங்களை ஊழியர் செய்யும்படி, தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி, சொப்பனங்களை காண்கிறபடி உங்களை தட்டி எழுப்ப போகிறது. எல்லார் கரங்களை தட்டி ஆவியானவரே எனக்குள்ள நீங்க கடந்து வாருங்க. உடைய வார்த்தை கேட்க போகிறேன். உடைய வார்த்தை எனக்குள்ளே வந்து அமரட்டும். என்னை உருவாக்குகிற வார்த்தை பேசுகிறது. தாசரையா இருந்தாலும் வார்த்தை உம்முடையது. அது உங்க வார்த்தை. அது எனக்குள்ள வரும் பொழுது நான் உருவாக்கப்பட போகிறேன். என்னை உருவாக்கும்படிதான் இன்னைக்கு தாசன் மூலமா அந்த வார்த்தையை கொண்டு வர போறீங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புற அத்தனை பேரும் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தாப்பா, வரப்போகிற வார்த்தை எனக்கு தாப்பா, நான் உருவாக்கப்பட போகிறேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் உருவாக்கப்பட போகிறேன். உருவாக்கப்படுவதற்காக இன்றைக்கு நீ வார்த்தையை அனுப்ப போகிறேன். அந்த வார்த்தையை நீ உருவாக்கும்.
இந்த வார்த்தையினை உருவாக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். வார்த்தை கொண்டு வந்திருக்க தாசரோடு இருக்கட்டும். மூடி மறைத்துக் கொள்ளுங்க, வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அவன் கரங்களை தட்டி இன்னொரு முறை அன்பு தாசரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம். உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த சமுதாயத்திலே நீங்கள் விசேஷித்த விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆண்டவர் உங்களை தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பல பேரை இன்வைட் பண்ணாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் ஊரில் இருந்து நிறைய பேரை கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் உட்காரும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையினால் இங்கே உட்கார்ந்திருக்கிறது தற்செயலாக உட்காரவில்லை, கர்த்தராய் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். பயபக்தியோடு உட்கார்ந்து கேட்கணுமே தவிர, 2 காலம் அடக்கத்தோடு உட்கார்ந்து கேட்கணுமே தவிர, இந்த மனக்கட்டுப்பாடு இங்கே இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆகையினால மனக்கட்டுப்பாடோட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்கள். அது உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் தான் உங்கள் சந்ததி மனக்கட்டுப்பாடோடு இருக்கும். உங்கள் மனம் கட்டுப்படாவிட்டால் உங்கள் சந்ததியின் மனமும் கட்டுப்படாது. அது கட்டுக்கடங்காமல் போய்விடும். இன்றைய தியானத்திற்காக நான் ஆண்டவர்கிட்ட இன்றைய காலை கேட்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை நான் வைக்க விரும்புகிறேன். உபாகம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும். சிக்ஷை என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். சிக்ஷை என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஒழுக்கம், டிசிப்ளின் என்று சொல்லப்படும். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ. ஆண்டவர் யாரை சிக்ஷிக்கிறார் என்றால், யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் உங்களை சிக்ஷிக்கிறார். இங்கே உட்காந்துட்டு நீங்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை? ஏன் என் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை? ஏன் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டமாக இருக்கிறது? உங்கள் குடும்பங்களுக்குள்ள போராட்டம், சண்டைகள், பிரிவினைகள், கசப்புகள். உங்கள் குடும்பங்களுக்குள்ள நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கிறது. சிறு வயதிலேயே குடிக்கிறது, பல தவறுகளை செய்கிறது, பல தீய பழக்கங்களுக்குள் விழுந்து விடுகிறாய். உன்னால் பலனாய் நிற்க முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. உன் வாழ்க்கையிலே நிறைய போராட்டத்தை நீ சந்திக்கிறாய். ஆண்டருக்குள்ள உண்மையாக இருக்குன்னு நீ நினைக்கிறாய், ஆனால் உன்னால் இருக்க முடியலை. ஆண்டருக்குள்ள நீ சாட்சியாக இருக்குன்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் இருக்க முடியல. ஆண்டருக்குள்ள நீ பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிற, ஆனால் உன்னால் இருக்க முடியவில்லை. தவறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறாய், ஆனால் பிசாசு உன்னை தவறிலே விழ வைத்து விடுகிறான். கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறாய், ஆனால் ஆண்டருக்குள்ள உறுதியாக இருக்க விட மாட்டேங்கிறான். உன் வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஒரு மனமே இல்லை. பாருங்க, உன் மனசு ஒரு குரங்கு மாதிரி இங்கும் அங்குமாய் தான் தாவி கொண்டிருக்கிறது. ஒரு பலன் இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. இப்படி தான் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சிக்ஷை. யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவங்களை உடைத்து புடமிடுகிறார். என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி வாழ்க்கையில் பாட்டி வதைக்கிறார்? என் வாழ்க்கை மட்டும்தானே இப்படி நாசமாக போயிருக்கு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறேனே. எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு, மிதிப்பட்டு, அசிங்கப்பட்டு, காயப்பட்டு, வாழ்க்கையில் நொந்து போய் உட்கார்ந்துருக்கிறேனே. அப்படி தான் நீ உட்கார்ந்துருக்கிறாய். ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை உன்னோடு பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். இதை கேட்டு நீ விசுவாசித்தினா நீ ஜெயிச்சிருவேன். இல்லைன்னா வாழ்க்கையில் தோல்வியோடு முடிச்சிருவேன். உன் வாழ்க்கை தோல்வியோடு முடிக்கக்கூடாது. தோல்வியை கொண்டு வருகிறவன் பிசாசு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயமாய் வைக்க விரும்புகிறார். இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணுறேன், உன் சிந்தை பற்றியா இங்கே இல்லை. உன் சிந்தை பேர் வேறு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். உன் சிந்தைக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உன் எண்ணங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உன் உணர்வுகளுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உன்னுடைய மனசுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? உன் கண்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்காரா?
உன்னுடைய எலும்புகளுக்குள்ள ஆண்டவர் இருக்காரா? நீங்க தான் உட்கார்ந்துருப்ப. உன் மனசு என்ன திரும்ப சொல்லும்? இது முடிச்ச உடனே அங்கே போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இது யோசிச்சுட்டே இருக்கும். எனக்கு இப்போ ஃபோன் கால் வருமே, எனக்கு நான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவேன்? இப்படி தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பே தவிர உண்மையுள்ள தெய்வம், வானத்தை பூமி உண்டாக்குனவர் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் உணர்வு இருக்காது. பாருங்க, அவ்வளோ அசட்டியாக இருப்பேன், சீரியஸ்னஸாகவே இருக்க மாட்டேன், ஒரு பயபக்தி இருக்காது, ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற பயமே இருக்காது. ஒரு மணி 9 மணி அப்படின்னா உன் மனசு நிறுத்திரமா சொல்லும், போகலாம் விடு, 9ன்னா 9, 10:30 மணி கூட போவோம், 11 மணி கூட போவோமே, 12 மணி கூட போவோமே, அப்படிதான் மனசு சொல்லும். ஆனால் உன் மனதை யோசிச்சு பாரு, உன் மனதுக்குள்ளே எப்படி இருக்கிறாய்? உன் மனம் எப்படி இருக்கிறது? உன் மனம் ஒருமனப்படுகிறதா? உன் மனத்துக்குள்ளே ஒரு பலன் இருக்கா? உனக்குள்ளே ஒரு மனதுக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா? உன் மனதுக்குள் ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? ஓ பிள்ளை ஓ சொல்லுக்கு கட்டுப்படுதா? இல்ல உன் கைமீறி எல்லாமே போயிட்டு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு மகளே. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா நான் கட்டுப்பட்டாதான் என் பிள்ளை கட்டுப்படும், நான் கட்டுப்படலைன்னா என் பிள்ளை கட்டுப்படாது. நான் கீழ்ப்படிந்தால் என் பிள்ளை கீழ்ப்படியும், நான் பொறுமையா இருந்தால் என் பிள்ளை பொறுமையா இருக்கும். என் வாழ்க்கை சின்ன பின்னமாய் போனால் என் பிள்ளை வாழ்க்கை சின்ன பின்னமாய் போய்விடும். எனக்கு தெரிந்த ஒருவன் உண்டு, அவன் வாழ்க்கையில முதல் திருமணம் பண்ணான், வாழ்க்கை ஃபெயிலியர். 2வது திருமணம் பண்ணான், 2வது ஃபெயிலியர். 3வதாக ஒரு பெண்ணை திருமணம் பண்ணான். தெளிவாய் சொன்னேன், நீ அதை பண்ணாத, வேண்டான்னு. அவன் கேட்கவே இல்லை, போய் திருமணம் பண்ணான். 3வது வாழ்க்கையும் உடைந்து போய் சின்ன பின்னமாய் உட்கார்ந்து இருக்கிறான். பாருங்கள் நிலைமை எப்படி இருக்கு. சிக்ஷை என்றால் ஒழுக்கம் என்ற அர்த்தம், சிக்ஷை என்றால் அது ஒரு சுத்தம் என்ற அர்த்தம், சிக்ஷை என்றால் அதிலே ஒரு டிசிப்ளின் என்ற அர்த்தம். ஆண்டவர் சிக்ஷையை விரும்புகிறார். ஆண்டவர் யாரை சிக்ஷிக்கிறார்? யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள தான் சிக்ஷிப்பார். ஏசப்பாக்கு ஒழுக்கம்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஏன் இதை பேசுறாருன்னு தெரியல. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 6 நாள் படைத்தார், 6 நாள் கரெக்டா படைத்தார், எல்லாமே பெர்ஃபெக்டா படைத்தார், எதிலுமே குறை வைக்கவே இல்லை. முதல் நாள் என்ன உண்டாக்கணுமோ கரெக்டா உண்டாக்குனார், 2வது நாள் எதை உண்டாக்கணுமோ கரெக்டா உண்டாக்குனார், 3வது நாள் கரெக்டா உண்டாக்குனார், 4வது நாள் பெர்ஃபெக்டா உண்டாக்குனார், 5வது நாளும் சரியாய் உண்டாக்கினார், 6வது நாள் தான் மனிதனை மனுக்குலத்தை படைத்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதாவது கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், மகிமையுள்ள நாள். 7வது நாள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஒரு குடும்பத்தார் இருக்கிறாங்க, கவனிங்க, இங்க நான் பிரசங்கம் பண்றேன், திரும்ப சொல்றேன், ஓ சிந்தை பிசாசு திருடுறான் பார்த்துக்கோ. ஏன்னா பேசுறது நான் இல்லை, ஆண்டவர். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு அடிபட்டு இருக்கிற, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற தங்கச்சி, நீ எவ்வளவு போராட்டத்துக்குள்ள இருக்கிற யோசிச்சு பார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். ஒரு குடும்பம் உண்டு, அந்த குடும்பம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதுக்கு முந்தின நாளே சமைச்சு வச்சிருவாங்க, இல்லை என்றால் உபவாசித்திருப்பார்கள். அந்த ஆகாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்கள், யாதொரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அது குடும்பத்துக்கே வழக்கம். அந்த முழு குடும்பத்துக்குள்ள டாக்டர், இன்ஜினியர், லாயர், சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஏன் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னா, அந்த ஓய்வு நாள்ல யாதொரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அது கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ற கர்த்தருடைய நாள். எல்லா அந்த 6 நாள் நான் வேலைக்கு போறேன், கிழக்கு போறேன், மேற்கு போறேன், வடக்கு போறேன், தெற்கு போறேன், எல்லா திசையும் போறேன். ஆனா கர்த்தருடைய நாளுக்கு நான் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன், ஆண்டுகிட்ட மட்டும்தான் போவேன். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உட்கார்ந்து இருப்பேன் என்று உட்கார்ந்தனாலதான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கம். மெதுவா சொல்லுங்க, ஆண்டவர் கேட்ட போது. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, ஆண்டவர் கேட்ட போது. உலகத்திலே உங்க குரல் மாதிரி பெரிய குரல் எதுவுமே கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கோவம் வந்தா இம்மா நீளத்துக்கு பேசுவீங்களே, இப்ப மட்டும் ஏன் சவுண்ட் வர மாட்டேங்குது? சத்தமா சொல்லுங்க, ஒழுக்கம். உங்க குரல் அங்க இருந்தா 1 கிலோமீட்டர் கூட கேட்கும், அந்த மாதிரி கனத்த குரல். எங்களுக்கெல்லாம் பிறக்கும் போது தாய்ப்பால் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் வித்தியாசமா நீங்க சாப்பிட்ருக்கீங்க. ஆமா, ஆனா இங்க மட்டும் ஜபிக்கன்னா மட்டும் அந்த கழுதைப்பால் வேலை செய்ய மாட்டேங்குது, மற்றதுக்கெல்லாம் கழுதைப்பால் வேலை செய்யுது. சண்டை போடும்போது கழுதைப்பால் வேலை செய்யுது, கோவம் வரும்போது கழுதைப்பால் வேலை செய்யுது, இருக்கியாக்கா? ஆமா. டென்ஷன் ஆகும்போது கழுதைப்பால் வேலை செய்யுது, இவனை அடிக்க போகும்போது கழுதைப்பால் வேலை செய்யுது. ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது கழுதைப்பால் காணாம போகுது. இருக்கீங்களா இல்லையா? நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது கழுதைப்பால் வேலை செய்யணும், பிசாசோட எதிர்த்து நிற்கும் போது கழுதைப்பால் வேலை செய்யணும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தான் தடுக்கிறான், அப்ப கழுதைப்பால் வேலை செய்யணும். கழுதைப்பால்னா புரியுதா? புரியுதா இல்லையாக்கா? சத்தம். இருக்கீங்களா இல்லையா? உன் வாழ்க்கையை கெடுத்து வச்சானே சாத்தான், அவன் கையை முறிக்கும் போது கழுதைப்பால் வேலை செய்யணும். சொல்ல மாட்டீங்களே?
உன் பிள்ளையை நாசமாக்கி, உன் குடும்பத்தை நாசமாக்கி, உன் வாழ்க்கையை நாசமாக்கி, உன்னுடைய சந்ததியை நாசமாக்கி கெடுத்து போட்டானே சாத்தான், அவனை முறித்து ஜெபிக்கும் போது உன் கழுதப்பால் வேலை செய்யணும். மற்றதுக்கெல்லாம் கழுதப்பால் வேலை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது கனத்த குரல்ல முழு பலத்தோடு அடி வைத்து நாளத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி, வேதம் சொல்லுகிறது, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து, முழு பலத்தோடு சத்தமிட்டு கூப்பிடு. உன் தொண்டை எக்காலமாய் மாறட்டும், உன் தொண்டை சுரமண்டலமாய் மாறட்டும். நீ அப்படி கூப்பிடும் போது சாத்தானுடைய மண்டலத்தை கர்த்தர் உடைப்பார், மந்திரத்தை உடைப்பார், சூனியத்தை உடைப்பார், செய்வினை உடைப்பார், இருளை உடைப்பார், அந்தகார சக்திகளை கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சரி, ரைட். 6 நாள் கர்த்தர் சிருஷ்டித்தார், 7வது நாள் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னார். ஒழுக்கமாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் மனுக்குலத்தை படைத்தார். ஏன் தெரியுமா எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுக்குலத்தை படைத்தார்? உனக்கு வேண்டியதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இந்த உலக தோற்றம் முதல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். நான் சாகிற வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எவ்ரிதிங் he has prepared, ஆயத்தம் பண்ணி டேபிள் மேல வைத்து விட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறாய். ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஒழுக்கம் உள்ள தேவன், அவர் ஒழுக்கம் உள்ள தேவன், அவர் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலை தோறும் புதிய கிருபையினால் கர்த்தர் நிரப்புகிறார். நேற்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நினைப்பூட்டுகிறார். யாத்திராம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 12, 13, 14, 15, 16 வாசிச்சு பாருங்க. நீ காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பதாக எழுந்து கதவை திறந்து, கவனிங்கள், கதவை திறந்து தேவன் கொடுக்கிற மன்னாவை எடுத்து புசிக்க சொன்னார். மாலையிலே அவர்களுக்கு இறைச்சியையும் காலையிலே அவர்கள் திருப்தியை கொடுக்க அப்பத்தையும் கொடுத்தாராம். ஆண்டவர் வனாந்திரத்துல இறைச்சியை கொடுக்கிறார். உனக்கு இறைச்சியே இல்லைன்னா நீ செத்தே போயிடுவேன். யாராவது ஒருத்தர், நான் எந்த இறைச்சியுமே சாப்பிட மாட்டேயா, நான் வெறும் பருப்பு கீரை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு யாரா இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. உனக்கு கொன்று போட்டா கூட பருப்பு கீரை தொட மாட்டேன். காடை, கௌதாரி, உடும்பு அதெல்லாம் அப்படி இழுத்தாதான் உனக்கு திருப்தியா இருக்கும். அவளுக்கு கிருபையை உனக்கு கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே மாதிரிதான். மாலையில காடை வரலன்னா அவன் வாழ்க்கையே போச்சு. ஆண்டவர் மாலையில ஒரு காடை கொடுப்பாராம். ஆனா காலையில என்ன தெரியுமா? திருப்தி அளிக்க அப்பத்தை கொடுப்பாராம். மாம்சம் திருப்தியை கொடுக்காது. அவர் மாலையில கொடுத்த இறைச்சி அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? காலையிலே திருப்தி அளிக்க அப்பத்தை கொடுத்தார். காலையில் அப்பம். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. அதிகாலையிலே அவர்கள் காலையில் எழும்பணும். அதிகாலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இந்த வனாந்தரத்துல அவர்கள் கூடாரம் போட்டிருப்பார்கள். கூடாரத்தின் கதவை திறப்பார்கள். திறந்த உடனே ஆசரிப்பு கூடாரம், தேவனுடைய ஆலயத்தை பார்ப்பார்கள். நீங்க முகமதிய நண்பர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க மசூதியை சுற்றிலும் அவங்க தான் குடியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா? மேக்சிமம் அவங்க தான் குடியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இந்த கோயிலை சுற்றி நம்ம குடியிருந்தோன்னா அங்கே இருக்கிற ஆசீர்வாதம்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்களுக்கு நல்ல தன்மை உண்டு. ஆனால் நம்ம பாருங்க அப்படி இருக்க மாட்டோம். ஆகினால தான் ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி போட்டுட்டு, இதான் ஆசரிப்பு கூடாரம்னா இந்த பக்கம் 3 கோத்திரத்தார் கூடாரம் போட்டிருப்பான், இந்த பக்கம் 3 கோத்திரத்தார் கூடாரம் போட்டிருப்பான். கவனி, இந்த பக்கம் 3 கோத்திரம் கூடாரம் போட்டிருப்பான், அந்த பக்கம் 3 கோத்திரம் கூடாரம் போட்டிருப்பான். இங்க போட்டான்ல கூடாரம், அவன் கூடாரம் வாசல்ல இங்க ஆலயத்தை பார்த்த மாதிரி இருக்குமா. இந்த பக்கம் கூடாரம் போட்டான் பாரு, அவன் கூடாரம் வாசல் பார்த்த மாதிரி இருக்கும், ஆலயத்தை பார்த்த மாதிரி. இந்த பக்கம் கூடாரம் போட்டான் பாருங்க, அந்த கூடாரம் வாசல் ஆலயத்தை பார்த்த மாதிரி. அந்த பக்கம் கூடாரம் போட்டான் பாருங்க, அந்த கூடாரத்தின் வாசல் ஆலயத்தை பார்த்த மாதிரி. ஏன்னா வீட்டுக்கும் ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆலயத்துக்கு வீட்டுக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா காலையில எழுமணும், கதவை திறக்கணும், கர்த்தரை பார்க்கணும், அதாவது கூடாரத்தை பார்க்கணும், ஆலயத்தை பார்க்கணும். காலையில எழுமணும், கதவை திறக்கணும், கர்த்தரை பார்க்கணும். இது இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்ட நியமனம். ஏன்னா இங்க வர்றனால வீடு ஆசீர்வதிக்கப்படுது. இங்க கால் எடுத்து வைக்கிறனால உன் வீட்டையும் குடும்பத்தை கர்த்தர் காக்குறான். இங்க கால் எடுத்து வைக்கிறனால உன் வீட்டை சுற்றி அக்கறை முதல கட்டுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இங்க இறங்குற அபிஷேகத்தை உன் வீட்டு மேல வைக்கிறான். இங்க வைக்கிற ஒரு ஆசீர்வாதம் வீட்டு மேல வைக்கிறான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் காலை கதவை திறப்பார்கள், கர்த்தரை பார்ப்பார்கள். காலையில கதவை திறக்கணும். அதிகாலை எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கம் எல்லாம் சொல்லுங்க. அதிகாலை முதல் ஒழுக்கமே அதிகாலை தான். எப்பெல்லாம் எத்தனை முறை உன்னை நடுராத்திரி தட்டி எழுப்பியிருக்கிற தெரியுமா? ஆனா உனக்கு நீ ரொம்ப தங்கமான கொழுப்புள்ள ஆளு. ஏன் தங்கமான கொழுப்புள்ள ஆளுனா, அவர் எழுப்பி விட்டு நீ தூங்கி இருக்கிற பார். அவர் எழுப்பி விட்டு நல்லா தூங்கி இருக்கிற பார். எதுக்கு தெரியுமா உன்னை எழுப்புறாரு? நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு சாத்தா உன்னை கை வைக்கணும், அவன் மண்டலத்துல பிளான் பண்ணுவான். என் ஆண்டவர் உன்னை எழுப்பி விட்டுருவார்.
ஏன் அனுப்பிடுறாருன்னா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு, அவன் மண்டலத்துல போடுகிற திட்டத்தை கர்த்தர் உடைத்து உனக்கு ஜெயம் கொடுப்பதற்காக. ஏதோ ஒரு விபத்தை உண்டாக்க பார்ப்பான், ஏதோ ஒரு விக்கினத்தை உண்டாக்க பார்ப்பான், ஏதோ ஒரு ஆபத்தை உண்டாக்க பார்ப்பான், ஏதோ ஒரு பினான்ஸ் திருட பார்ப்பான், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கை வைக்க பார்ப்பான். நீ காலையில எழும்பி விட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நல்ல வாய் திறந்து கத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சா அந்த நாள்ல சாத்தானுடைய மண்டலத்துல உன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை அழித்து முறித்து கர்த்தர் நிர்மலமாக்கி அந்த நாள் உனக்கு ஜெயமாய் ஆசீர்வாதமாய் விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் பெற மகனே, திறமகனே, வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். தேவதூதர்கள் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை தலைமையில ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். முதல் காரியம் சொல்லுகிறார், அதிகாலை கதவை திற, கர்த்தரை பார். இரண்டாவது மன்னாவை எடு. மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தை குறிக்கிறது. மன்னா தேவனுடைய வார்த்தை. அதிகாலையில பாருங்க, இன்னைக்கு ஒரு மன்னா, நாளைக்கு ஒரு மன்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும்போது ஒரு மன்னா, 52 ஞாயிற்றுக்கிழமை 52 ஆகாரங்களை கொடுக்கிறார் மன்னா. காலை எழுந்து கதவை திற, கர்த்தரை பார். காலை எழுந்து கதவை திற, கர்த்தரை பார். ஓ வீட்டு வாசல்ல நான் கொண்டு வருவேன், ஓ வீட்டு வாசல்ல நான் கொண்டு வருவேன். நீ தேடி போகல, நானே தேடி கொண்டு வரேன். நீ நாடி போகல, நானே கொண்டு வரேன். உன் வீட்டு வாசல்ல வைப்பேன். நீ போனியா, நீ உழைச்சியா, நீ குனிஞ்சியா, நீ நிம்தியா, நீ வேட்டைக்கு போனியா, துப்பாக்கியை தூக்குனியா, இல்ல என்னத்தையாவது எடுத்துட்டு போனியா, இருக்கீங்களா? ஒண்ணுமே எடுத்துட்டு போல. ஆனா உன் வீட்டு வாசல்ல நான் கொண்டு வந்து வைப்பேன். ஏன்னா நீ அதிகாலையில என்ன தேடுகிற பிள்ளை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதிகாலையில கர்த்தரை தேடு, அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தையை தேடு, அதிகாலையில கர்த்தரைப்படி, அதிகாலையில கர்த்தருடைய வார்த்தையைப்படி. ஓ வீட்டு வாசல்ல என் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறதை காண்பாய். பாருங்க, உன் வீட்டு வாசல்ல பாவம் இருக்க கூடாது, பாவம் வாசற்படியில படுத்திருக்க கூடாது. சொன்னார்ல காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாமல் போனால் பாவம் எங்க படுத்திருக்குமா? வீட்டு வாசற்படியில படுத்திருக்கும். உன் வீட்டு வாசற்படியில பாவம் படுத்திருக்க கூடாது. உன் வீட்டு வாசற்படியில தூதன் இருக்கணும். உன் வீட்டு வாசற்படியில ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கணும். உன் வீட்டு வாசற்படியில ஒரு மகிமை இருக்கணும். உன் வீட்டு வாசற்படியில கர்த்தர் இருக்கணும். இயேசு என்ன சொல்றார்? வாசற்படியில நின்று கதவை தட்டுவாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு வீட்டை விட்டுட்டு வந்திருக்கீங்க, உங்க வீட்டு வாசற்படியில கர்த்தர் தூதனை நிறுத்துவாராக. உங்க வீட்டு வாசல்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிப்பாராக. உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற அம்புகளை முறிப்பாராக. சத்தமா சொல்லுங்களேன். யாராவது வீட்டுக்கு விரோதமா மந்திரமோ சூனியமோ எலும்பெடுத்தோ இல்ல எதை எடுத்து பண்ணாலும் இன்னைக்கு ஆலயத்துல உட்கார்ந்து நல்ல வாய் திறந்து சத்தமிட்டு ஜெபிக்கிறதுனால அந்த மந்திரத்தை, அந்த தந்திரத்தை கர்த்தர் உடைத்து 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 நிர்மலமாக்கி போட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசித்தால் வாய்களை விரிவாய் பெற மகனே. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு நாள் வீட்டுல ஜெபிக்க முடியலன்னு யார் சொல்றீங்களோ, இப்பொழுது உன் மேல கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். உன் ஜெபம் பரலோகத்தை அசைக்கணும். உன் ஜெபம் தூதர்களை இறக்கணும். உன் ஜெபம் சிங்காசனத்தை அசைக்கணும். உன் ஜெபம் பூமியை அதிர பண்ணணும். உன் ஜெபம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை முறிக்கணும். உன் ஜெபம் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை உடைக்கணும். விசுவாசித்தால் நல்ல வாய்களை விரிவாய் தர மகனே. வேடிக்கை பார்க்காத வாய்களை விரிவாய் தர. நீ வேடிக்கை பார்த்தால் வேடிக்கை காட்டப்பட்டு விடுவாய். நீ வாய்களை திறந்தால் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கிற கர்த்தர் இந்த காலவேளையில கர்த்தர் உன் மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். நல்ல சத்தமிட்டு கூப்பிடு, நல்ல முழு விளக்கத்தோடு கூப்பிடு, நல்ல முழு இன்பத்தோடு கூப்பிடு. உன் தொண்டை ஒரு எக்காலம் சொல்லிட்டாரு, உன் தொண்டை ஒரு கூடிக்கை என்று சொல்லிட்டாரு, உன் தொண்டை ஒரு சுரமண்டலம் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல முழு விளக்கத்தோடு சத்தமிட்டு கூப்பிடு மகனே. இன்றைக்கு அந்த அக்கினி இறங்கி வரட்டும். உன் மைண்டை கட்டி வைத்திருக்கிற, உன் கண்ணை கட்டி வைத்திருக்கிற, உன் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவாராக, 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 உடைத்தெறிவாராக. உன் பலவீனங்களை மாற்றுவாராக. உன் மறைவிடத்தின் வியாதி இப்ப சுகமாகிறது. உன் மறைவிடத்தில் இருக்கிற வியாதி சுகமாகிறது. இப்பொழுது வயிற்று பகுதியில் ஒரு அக்கினி பாய்களை காண்கிறேன். நல்ல சத்தத்துக்கு மகனே, வாய்களை விரிவாய் பெற நான் உன்னை நடக்குவேன். உன் நாவை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். இப்பொழுதே ஒரு வல்லமை பாயட்டும், ஒரு அக்கினி பாயட்டும். உன் அழகழிக்கிற பிசாசு, உன்னை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி, ஒரு சர்ப்பம் எரிக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு சர்ப்பத்தின் ஆவியை கர்த்தர் எரிக்கிறார். ஒரு வலு சர்ப்பம் இப்பொழுது எழுந்து முறிக்கப்படுகிறத பார்க்கிறேன். எந்த வலு சர்ப்பத்தின் ஆவி உன்
விடுதலை உண்டாக